अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பார் ஒன்ற பழமொழியெல்லாம் சுவாமி தேசிகன் சொன்னார். பார் ஒன்ற சொன்ன பழமொழி பார்னா இந்த பார்க்கக்கூடிய விவிதமாயும் விசித்திரமாயும் கர்ம சம்பந்தத்தினாலே பல வகையாக இருக்கக்கூடிய இந்த ஜீவராசிகள்லாம், இங்கே வாழற ஜீவராசிகள்லாம், இந்த பூமியில் வாழற ஜீவராசிகள்லாம் ஒன்றும்படியான்னா இதை காட்டிலும் விலட்சணமாக இருக்கக்கூடியதான ஒன்றும்படியாக அதை பண்ணார் அப்படின்னு. அதில் அப்படின்னா இந்த சம்சார மண்டலத்திலேருந்து விடுபட்டு மோட்சத்துக்கு போகிற உபாயத்தை அருளி செய்தார். அந்த மோட்சோபாயம் எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு. அது என்னதுன்னா பிரபத்தி அப்படின்னு நம்ம அந்த பிரபத்தி விஷயத்தை சொன்னாங்க. பிரபத்தி எல்லாருக்கும் உண்டா அப்படின்னு சொன்னால் எல்லாருமே பிரபத்தியை பண்ண முடியுமா அப்படின்னா, அந்த பக்தி யோகத்தை நிச்சயமாக திரைவர்ணிகால் தான் பண்ண முடியும். அதுவும் புருஷால் தான் பண்ண முடியும், ஸ்திரீகள் பண்ண முடியாது, அதிகாரமே இல்லை அவளுக்கு. இந்த அதிகாரம் இருக்கிற திரைவர்ணிகால்லையும் அதுக்கு உண்டான ஞான அனுஷ்டானங்கள் சக்தியெலாம் இருக்கிறவா தான் பண்ண முடியும், மற்றவா பண்ண முடியாது. ஆனால் பிரபத்தி எல்லாருக்கும் எளிது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் பிரபத்தி மாத்திரம் எல்லாரும் பண்ணிட முடியுமா அப்படின்னா, அதுக்கும் ஞான அனுஷ்டானமெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும். எல்லாரும் பிரபத்திக்கு அருகாள் அப்படின்றத எது காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் பிரபத்தியினால் மோட்சம் கிடைக்கும் அப்படின்றத பசுர் மனுஷ பக்ஷிவான்னு சாஸ்திரத்தை கொண்டு தெரிஞ்சிடணும். ஏச்ச வைஷ்ணவ சம்சயாக தேனைவ தே பிரயாசந்தி தத்விஷ்ணவ பரமபதம். வைஷ்ணவால் ஆசிரியச்சது ஒன்றுனாலேயே, அதான் ஆச்சாரியனை ஆசிரியச்சது ஒன்றுனாலேயே மோட்சம் கிடைக்கும், மோட்சத்துக்கு செல்கிறான். அது எப்படி சாத்தியம் அப்படின்றத நமக்கு வேதார்த்தங்கள்லாம் சுலபமாக தெளிவிச்ச ஆழ்வார் சூக்தி, நெய் தொடு உண்டேசும்படி அன்ன செய்யும் எம் ஈசல் விண்ணோக்கிறானார். இந்த சம்சாரத்தில் அப்படியே அந்த பாபத்தில் மங்கிட்டு இருக்கான், அதை தொட்டாலே ஒட்டிக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்தில் இருக்கவன் ஒன்று ஞானம் ஒன்றுமே இல்லாதவன் இந்த மோட்சத்துக்கு போகிறான், ஆச்சாரியன் சேர்றதுனால அப்படின்றது. அதான் பெருமாள் எப்படி பண்ணுறான், ஒன்றுமே ஞானம் இல்லை, இது இல்லை, அனுஷ்டானம் இல்லை, வைராக்கியம் இல்லை, ஒன்றுமே இல்லை, வழக்கை இடக்கையே தெரியாதவன் அந்த நெய்யை தொட்டால் எப்படி நெய்யை தொட்டு பெருமாள் சாப்பிட்டு மற்றவெல்லாம் ஏசும்படி இருந்தாலும் அந்த மாதிரி ரகத்தியம்லாம் கூட பெருமாள் மோட்சத்துக்கு கொடுக்குறாரு. அவன் என்ன வசிஷ்ட வாமதேவாதிகளா, இவனெல்லாம் கை கொள்றாரு, இவனெல்லாம் மோட்சம் தர்றாரு. அவளுக்கு எல்லாமே பிராரப்த கர்மம் முடிவில் தான் மோட்சம். ஏன்னா அவள் சக்தாதிகாரியாக இருந்து பக்தி யோகம் பண்ணுறதுனால. ஆனால் இவனுக்கு கேட்டபோது உடனே வா மோட்சம், ஆர்த்த பிரபத்தி பண்ணான்னா. இல்லைன்னா இந்த சரீரம் முடிவிலே வா இவனுக்கு மோட்சம். என்ன பெருமாள் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சாஸ்திரத்தை மீறானே. இவாளுக்கெல்லாம் எப்படி அந்த இடத்துல என்னன்னா, அந்த நெய்க்கு எப்படி ஸ்நேகபாவம் இருக்கோ அது மாதிரி இந்த இடத்துல நெய்யின்னு எதுக்காக ஆழ்வார் சாய்ச்சார்னா, அந்த ஸ்நேகபாவத்தை காண்பிக்கிறதுக்காக நெய் அப்படின்னு சொன்னார். அந்த ஸ்நேகபாவத்தோடு பெருமாளை ஆசிரிச்சுட்டாங்கன்னா, ஆனால் அந்த ஸ்நேகபாவத்தோடு நம்ம ஆசிரியிக்க முடியுமா அப்படின்னா, நமக்கு அவ்வளோ ஸ்நேகம் இருக்குதா அப்படின்னா இல்லை. அதான் அந்த வைஷ்ணவனை ஆசிரியிக்கிறோம். அதனால்
அந்த வைஷ்ணவாள் என்ன பண்ணுறா, வைஷ்ணவாளாக இருக்கக்கூடிய ஆச்சாரியா பேசும்படி அன்ன பேசியும் போவது, நீங்கள் என்ன பேசினீங்களோ அதை போல் எனக்கும் பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் எந்த துவயோச்சாரணத்தெல்லாம் உச்சரித்து பிரபத்தி பண்ணுங்களோ அதை மாதிரி இவனுக்கும் பிரபத்தி பண்ணி வைக்கிறார் ஆச்சாரியன். அதனால தான் வைஷ்ணவனை ஆசிரியிச்சாக்கா அது ஒன்றுனாலேயே மோட்சம் போகிறான்னு சொன்னேன் அந்த ரிஷிகள் வாக்கியம் இருக்குதே, அதுக்கு இது விவரணம் ஆழ்வார் ஸ்ரீசூக்தி. எப்படி அப்படின்னு சொன்னால் அவா இவனுக்காக அந்த சரணாகதியை அனுஷ்டிக்கிறார். அப்படி இருந்தால் இவனுக்கு ஸ்நேகபாவம்னு ஒன்று சொன்னார், இவனுக்கு எப்படி ஸ்நேகம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், இவனுக்கு பெருமாள் இடத்துலாம் ஒன்றும் தெரியாது, ஸ்நேகமாகுது அதுவாகுது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. தெரிஞ்சவாளும் இருக்கா பிரபத்தியில், அது வேறு விஷயம். தெரியாதவனுக்கு கூடன்றது தான் இப்போ விஷயம். எப்படி அப்படின்னு சொன்னால், ஆச்சாரியன் அவனுடைய பக்தி விசேஷத்தை பார்த்து அவரிடத்துல ஏதோ கை கூப்புறான், அது இது அதுக்கு ஆச்சாரியனுக்கு கோடி கோடியாக கொடுக்குறான், அது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆச்சாரியன் ஏதோ இந்த ஜந்து பற்றியா எப்போ பார்த்தாலும் கை கூப்பிட்டு போகிறது, வாசலே போச்சு, நாம் உள்ளே இருக்குமா வெளில இருக்குமா அதெல்லாம் இல்லை. இந்த வாசலில் வந்தவுடனே கை கூப்பிட்றான், வாசலில் எதனா குப்பை சத்தம் இருந்தால் எடுத்து போடுறான், என்ன இப்படி இருக்கானே நம்ம இடத்துல பிரீத்தியா அப்படின்னு ஒரு இதை வச்சு உடனே என்ன பண்ணுறார் அவர், இந்த இதை பண்ணுறார். அப்போது பெருமாள் இடத்துல அவர் விஞ்ஞாபிக்கிறது என்ன, களவொழிவார் அமரன்னா, இவன் இனிமேட்டு ஆத்மாபகார திருட்டு குத்தம் பண்ண மாட்டான், என்னை சேர்ந்தவன் ஆயிட்டான். அது உடனே பெருமாள் என்ன இசைந்தவர்க்கும் உடனே இசைகிறான். அந்த மாதிரி ஆச்சாரியன் சொன்ன ஒன்று. சரி, இவனுக்கு எப்படி திருட்டு குற்றம் இவன் பண்ணாது இருப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, தர்சனாதேவ சாதவாக, இந்த சாதுக்கள் தரிசனம் என்ன பண்ணுன்னா, அவனை வந்து நஹ்யம்மயானி தீர்த்தானி நதேவா மிருட்சலாமயாக தே புனந்தி உருக்காலேன தர்சனாதேவ சாதவாகான்னு சொல்கிறேன். அப்புமயமான தீர்த்தங்கள்லாம், கங்காதி தீர்த்தங்கள்லாம் நம்ம பாப்பம் போக்கி நமக்கு நல்லது கொடுக்கும் அப்படின்றது மோக்ஷாந்த பற்றியும் தெரியல, ஏதோ ஒரு நல்லது கொடுக்கும், அப்புறம் அது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறோம்னு இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு. அதே மாதிரி பகவத் சேவை இருக்குதே, பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் மண்ணாலேயோ கல்லாலேயோ லோகத்தாலேயோலாம் பண்ணியிருக்காளே, அந்த விக்கிரக சேவையெல்லாம் அதுவும் அதெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து பலன் தரும். ஆனால் சாதுக்களுடைய தரிசனம் இருக்குதே, தர்சனாதேவ சாதவாக, அந்த சாதுக்களுடைய கட்டாட்சம் பட்டுடுத்துனாலே இவனுடைய பாப்பங்கள்லாம் போகும் அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால, அதனால் இவனுடைய செய்கை, இந்த வாசலில் போச்சே கை கூறானே, அதில் இவர் வந்து அவனை கட்டாட்சிக்கிறார் இந்த ஆச்சாரியன். அதனால் அந்த ஆச்சாரியனுக்கு அந்த கட்டாட்சம் பட்டத்தினால அவனுக்கு நல்லது வருது, புத்தி வருது. அதனால் என்ன பண்ணுறார், இவர் பிரதிஜை பண்ணுறார் பெருமாள்ன்றது, களவொழிவாறு அமரன்ன இசை அப்படின்னு சொல்கிறார். பெருமாள் உடனே அதை ஏற்றுக்கிறார், இசைந்தவர்க்கும். அப்புறம் உடனே காவலன் ஆயிடுறான் பெருமாள், அவனுடைய பாபம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. இது ஆழ்வார் பாசுரத்துலேருந்து. இந்த ஆழ்வார் சூக்ஷ்மமாக சொல்லியிருக்கார், சரணாகதி எல்லாரும் பண்ணாதான், பிரபத்திக்கு அல்லது சர்வேஸ்வரன் மோட்சம் கொடான், பிரபத்தி பண்ணாதான் மோட்சம் உண்டு, பிரபத்தி பண்ணாதே மோட்சம் கிடையாது. அந்த வைஷ்ணவ அப்படின்னு சொல்கிறா, இல்லை பிரபத்திக்கு அல்லது சர்வேஸ்வரன் மோட்சம் கொடுக்க மாட்டான். அந்த பிரபத்தி யார் பண்ணுறான்னா இவனுக்கு ஆச்சாரியன் பண்ணுறான். அத்தை பெரியவாள் சில பேர் என்ன பண்ணா, இதெல்லாம் சொல்லிலாம் புரிய வைக்க வேண்டாம், நீ ஆச்சாரியனை அடைஞ்சிடு உனக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டா, உடனே பிரபத்தி வேண்டான்னு சொல்லிட்டார் எங்கள் ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது இல்லை, அந்த ஆச்சாரியனை நாம் அடைஞ்சோன்னா அந்த ஆச்சாரியன் என்ன பண்ணுறார் அப்படின்றது தான் வீசும் சிறகால் பரத்தின்றதுல நம்ம ஆழ்வார் பிரபந்த ஜன சந்தான கூட்டஸ்தராக இருக்கிற நம்ம ஆழ்வார் ஸ்பஷ்டமாக காண்பிச்சிருக்கார். அதனால் இன்னைக்கு மறுபடியும் இதை கொஞ்சம் உபவாதனம் பண்ணும். சரி, இதுக்கப்புறம் இந்த சித்தாந்தத்தை பகுவிதமாக ஸ்தாபித்த ராமானுசன் இருக்கார் பாஷ்யக்காரர், அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால்,
வினத விவித பூத விராத ரக்ஷைக தீக்ஷே. வினத விவித பூத விராத ரக்ஷைக தீக்ஷே. எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா வணங்கினமான விவிதமாக இருக்கக்கூடிய கூட்டங்களை ரட்சிக்கிறதே அவனுடைய தீக்ஷா, விரத விசேஷம் அப்படின்னு பாஷ்யக்காரர். அதாவது இந்த இடத்துல பிரபத்திக்குனால மோட்சம்ன்றத சொல்கிறார். அந்த வைஷ்ணவ சமாஷ்டனுக்கு தான் இந்த பிரபத்தி அவர் பண்ணி வைக்கிறார்னு சொன்னபோல் இது ரெண்டுத்தையும் கலந்து சாய்க்கிறார். வினத விவித பூத ராத ரக்ஷைக்க தீட்சை. பூத சப்தம் இங்கே இருக்குது. பூதம்னா எது வேணாலும் பசு மனுஷ பக்ஷிவான்ற ரீதியில் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர். விவித பூதம் அப்படின்னு சொன்னார். அதான் பசு மனுஷ பக்ஷிவான்றது இதுவாக. அதில் ஞானி அஜ்ஞானி எல்லாம் சேர்த்துக்க வேண்டியது தான். வினத்தை வணங்கினவா, ரைட் சுவாமி, பசு பக்ஷி எல்லாமே வணங்கினாக்கா மோட்சம் அப்படின்னு இல்லை. வினத விவித பூத விராத்தம் கூட்டங்கள்னு சொன்னார். பல பேர் பிரபத்தி பண்ணுறா, அதனால் கூட்டம்னு சொன்னார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை. வினத விவிதன்றதுனால பூத சப்தத்தில் விவிதம் போட்டு விசேஷமாக போட்டால் பல பேருக்கும் அப்படின்னு அர்த்தம். வினத விவிதன்ற இடத்துல விவிதமாக வினதம் வணங்கினவாள், விவிதமாக சரணாகதி பண்ணவாள் அப்படின்னு அர்த்தம். விவிதமாக சரணாகதி பண்ணன்னா என்ன அர்த்தம்? அளவுடையார் அடைந்தார்க்கும். நன்னா எல்லாம் சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இது இப்படி தான், சரண்யனுடைய சுவாவம் இப்படி, சரணாகதியினுடைய சுவாவம் இப்படி, சரணாகதனுடைய சுவாவம் இப்படி, இப்படி இருந்து அங்க பஞ்சகாதிகளோட சரணாகதியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு அளவுகோல் மாதிரி சாஸ்திரங்கள்னால எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவர்களே, அந்த தெரிஞ்சின்றவர்கள் இந்த மாதிரி பண்ணுறது ஸ்வனிஷ்டைன்னு பெறுது. அளவுடையார் அடைந்தார்க்கும். இதெல்லாமே சுவாமி தேசியனுடைய ஸ்ரீசூக்தி தான். ஓரொன்று தானே அமையாதோ அப்படின்றதுல இதெல்லாம் எடுத்துக்கணும். இந்த ஒரு பாசுரத்திலே எவ்வளோ சொல்கிறோம்? அளவுடையார் அடைந்தார் அதனுரையே கொண்டவர்க்கும். அதனுரையே கொண்டவர்க்கும், அதாவது அந்த உரை இருக்குதே ஆச்சாரியன் சொல்ல அப்படியே இவர் திருப்பி சொல்கிறது முக்தி நிஷ்டை. வள உரை தந்தவன் அருளே மன்னிய மாதவத்தோர்க்கும். ஆச்சாரியன் நன்னா காலக்ஷேபாதிகள்லாம் சாதித்து இவனுக்கு பண்ணியிருக்கார். நன்னா இவனுக்கு வளமான உரைகள்லாம் தந்திருக்கார், சாஸ்திர ஞானமெல்லாம். ஆனால் அவன் உடனே என்ன பண்ணுறான்? அடியனுக்காக நீரே உபாய அனுஷ்டானத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். உடனே ஆச்சாரியன் என்ன பண்ணுற? பண்ணி வைக்கிறார். அதுதான் ஆச்சாரிய விஷயம். அதுக்கப்புறம் தான் முன்ன சொன்ன கள ஒழிவார் எமரன்ன இசைந்தவர்க்கும். அது கூட தெரியாது அவனுக்கு. மோட்சமாவது சரணாகதியாவது பெருமாளாவது எதுவுமே தெரியாது. ஏதோ இந்த மகான் லோகத்தில் 10 பேரை பார்க்குறான். அந்த 10 பேரை காட்டிலும் இவர் விலட்சணமாக இருக்கார், என்னமோ அவனுக்கு ஈர்ப்பு இருக்குது, அதனால் கை கூப்பிட்றான். அந்த மாதிரி ஆசாமியை உடனே இவர் கட்டாட்சித்து என்னை சேர்ந்தவன் இவன் களவு காரியம் பண்ண மாட்டான், அதாவது ஆத்மாபார சௌரியம் பண்ண மாட்டான் அப்படின்னு. இவனுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இவருடைய கட்டாட்சம் வேறு விழுந்துடுச்சு, அதனால் அந்த தப்பு காரியம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிற பெருமாள். அது என்னன்னா அதுவும் ஆச்சாரிய நிஷ்டை தான். அந்த ஆச்சாரிய நிஷ்டை பிரார்த்திச்சு நடக்கிறது, இது பிரார்த்திக்காமையே நடக்குது. அதனால் விவிதமான வினத பூதம், விவிதமான பல வகையான வணங்கக்கூடிய இது இருக்குதே, அப்படிப்பட்ட பூதங்கள். அது கூட சொல்லலாமே. தகர வித்யை, சாண்டில்ய வித்யை, உபகோசல வித்யன்னு துவாத்ரி வித்தியெல்லாம் எத்தனையோ இருக்குது. அதை வினத்தை அந்த வணங்கினது பலன்னு சொல்லலாமே. அப்படின்னா விராத்த சப்தம் இருக்குது. விராத்தம்னா கூட்டம். அதாவது ஒரு ஆச்சாரியன் எத்தனை பேருக்கு வேணாலும் சமாஷனம் பண்ணி வைக்கலாம், இந்த பரநியாசம் பண்ணி வைக்கலாம். அவரோட கூட எல்லாரும் அந்த சரணாகதியில் அந்தர்பூத்தாளாக இருந்து அந்த மாதிரி
பயன் தர்றா, பெருமாளால் ஆட்கொள்ளப்படுறா. அதனால் இந்த எல்லா பத சமூகமும் அந்த இடத்துல பக்தியோகத்தை சொல்லலேன்னு அர்த்தம் இல்லை, பக்தியோகமும் அதில் அடக்கம் என்ன. அதனால் வினத விவித பூத விராத ரக்ஷைக்க தீட்சே அப்படின்ற பதங்கள்லாம் எல்லாம் ஸ்வரசமாகணும்னு சொன்னால் சரணாகதியே சொல்லியிருக்காரு, பக்தி யோகத்தையும் சொல்லும். சரி, அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்வதந்திராங்க பிரபத்திபியாம் பிரபன்னாவத்திர தாவுபௌ பலசாதன பக்திபியாம் பக்தா அபீச்ச தர்சித்தௌ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இதுவும் சுவாமி தேசிகனுடைய சுசுத்தி ஓரொன்றில் இதுவும் எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் அன்றைக்கி சொல்ல போகிறதில்லை. இதெல்லாம் அதாவது பிரபத்தி ரெண்டு வகை, ஸ்வதந்திர பிரபத்தி, அங்க பிரபத்தி. ஸ்வதந்திர அங்க பிரபத்திபியாம். ஸ்வதந்திர பிரபத்தின்றது என்ன, மோட்சத்துக்காக பிரபத்தியே பண்ணுறது ஸ்வதந்திரமாக. அதாவது பிரபத்தின்ற உபாயமே பெருமாளை வசீகரணம் பண்ணி மோட்சத்தை பெற்றுத்தரும் அப்படின்ட்டு ஸ்வதந்திர பிரபத்தி. அங்க பிரபத்தின்றது என்னதுன்னா, சக்தாதிகாரிகள் பக்தியோகம் பண்ணி அதனால் பெருமாள் பிரசன்னனாய் மோட்சம் தரத்த, அந்த பக்தி யோகம் நிர்விக்னமாக நடக்கணுமோ இல்லை, அது ஆப்பிரயாணம், மரண பர்யந்தம் பண்ணணுமே. ஒரு நாள் அரைநாள் பிரபத்தி மாதிரி 6 நிமிஷம் பண்ணிட்டு விட்டுற முடியாது. அதனால் அவன் என்ன பண்ணணும்னா, பிரபத்தி பண்ணி என்னுடைய பக்தி நன்றாக நிறைவேறணும் அப்படின்னு. அதுக்கு அங்க பிரபத்தின்னு பேர். அதாவது அந்த பிரபத்தி ஆகப்பட்டது பக்தி யோகத்தை இவனுக்கு சீராக நடத்தி கொடுக்கும். அப்புறம் அந்த பக்தி யோகத்தினால பிரசன்னனான பெருமாள் அனுகிரகிப்பான். அதனால் உபாயம் பக்தி யோகம், நாம் அனுஷ்டிக்கக்கூடிய சாத்தியோபாயம். அந்த சாத்தியோபாயமான பக்தி நன்னா நிறைவேறணும், தடங்கள் இல்லாத அப்படின்றதுக்காக அங்க பிரபத்தி பண்ணுறோம். அதனால் பிரபத்திக்கு அல்லது சர்வேஸ்வரன் மோட்சம் கொடான்னு சொன்னார், பக்தி கொடுக்குறான்னா அந்த பக்தி யோக நிஷ்டனும் அங்க பிரபத்தியாக பண்ணணும். ஸ்வதந்திர அங்க பிரபத்திபியாம் பிரபன்னா, ரெண்டு பேருமே பிரபன்னாள் தான். இவன் சுதந்திரமாக பண்ணுறான், அவன் அங்கத்தையாக பண்ணுறான். சரி, அதே மாதிரி பக்தாள் ரெண்டு பேருமே பக்தாள் தான். எப்படின்னா பலசாதன பக்திபியாம், அவள் என்ன பண்ணுறான்னா மோட்சத்துக்கு உபாயமாக பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறான். இவன் மோட்சத்துக்கு உபாயமாக பிரபத்தி யோகத்தை அனுஷ்டிச்சா விட்டு இங்கே இருக்கிற காலத்தில் பகவத் தியானங்கள்லாம் பண்ணுறான். அது எதுக்காக பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அந்த பகவத் அனுபவம் அங்கே போய் அவ்வளோ பண்ண போகிறோமே, அதை இங்கேயே கொஞ்சம் பண்ணுவோம், அந்த அனுபவத்தை முக்தானுபூத்தியாக பண்ணுறதுக்காக பண்ணுறான். அப்போ அது உபாய கோட்டியில் சேருமா இந்த பக்தி அப்படின்னா சேராது, பல கோட்டியில் சேரும். அதாவது இவன் உபாயம் பிரபத்தி பண்ணிட்டான், இந்த பக்தி என்னது, அந்த அனுபவம் தான், அந்த பல அனுபவம். அதனால் பக்தா அபிச்ச தர்சித்தோ, பக்தன்னு பார்க்கப்படுறான்னு சொல்லப்படுறது. அதனால் என்ன அர்த்தம்னா பிரபத்தி தான் முக்கியம். ஏன்னா அதான் ஸ்வதந்திர அங்க பிரபத்திபியாம் பக்தா அபி அப்படின்னு ஒரு சப்தம் போட்டிருக்கு, அபிச்சான்னு வேற போட்டிருக்கு. அதனால் பக்தி யோகத்தை இந்த இடத்துல வினத விவித பூத விராத ரக்ஷைக்க தீட்சைன்றது பிரபத்தி யோகத்தை தான் சொல்கிறதுன்னு இதுவாக சொல்லலாம், அவதாரணமாக கூட சொல்லலாம். இல்லை பக்தி யோகம் பிரபத்தி யோகம் ரெண்டுத்துக்கும் கொடுக்குறான்னு சொல்லலாம். ஏனக்கேனாப்பி ரெண்டு பேரும் பிரபத்தி பண்ணுறதுனால இந்த இடத்துல பிரபத்தியை தான் சொல்கிறது. சரி, நமக்கு அவ்வளோ தூரம் இதில் வேண்டாம். அதனால் பிரபத்தி ஒத்தர் பண்ணாக்கா, ஆச்சாரியன் பண்ணால் அதில் எல்லாரும் அந்தர்பூத்தாள். அதனால் அந்த வினத விவித பூத விராத சப்தம் சொல்கிறது. அப்படி இருக்கவாளை ரக்ஷணம் பண்ணுறதுக்கு எம்பெருமான் விரதம் கொண்டு இருக்கான் அப்படின்னு மேலே பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. ஆதிவண்டடவோபாதீன ஜிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூருஷடதி
यतीशानपदाश्रयं श्रीवत्सवंशतिलकं वन्दे श्रीकृष्णदेशिकम्